உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நம்ம காணொலியில் பதிவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 2026 தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கான உரிமை இழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த மாதங்கள் நவம்பர் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது எஸ்ஐஆர், வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம். இந்த சிறப்பு சீர்திருத்தம் மூலமாக நிறைய பேரோட வாக்குகள் இழக்க நேரிடும். இது ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. அதனால் இதை இப்போ உடனே அது நிப்பாட்டி வைக்கணும். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் 2026 தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள், மக்கள் எல்லாருமே சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி, இந்த வேலையில் ரொம்ப மும்முரமாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப வேகமாகவும் தான் இருந்தாங்க. இதை அவங்க ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியல. கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுகவும் சரி, பிற கட்சிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுங்க, அதில் உங்கள் பேர், உங்களோட நம்பர், உங்களோட ஃபோட்டோ எல்லாமே ஃபில் பண்ணி கொடுங்க. மொத்தம் 2 படிவம் கொடுப்பாங்க. ஒரு படிவத்தை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. இன்னொரு படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களோட கையெழுத்து, அதாவது அங்கே ஒரு பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ இருப்பாங்க, அவங்களோட கையெழுத்தை வாங்கி நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அந்த ஃபார்மை நம்ம வாங்கி வைக்கணும்னு சொல்கிறோம்னா, நீ ஒரு வேளை எஸ்ஏஆரோட சீர்திருத்த படிவம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கான பணி முடிஞ்சதுக்கப்புறம் வாக்காளர்கள் லிஸ்ட்டு வெளியிடும் பொழுது அதில் உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்மை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்மை பிஎல்ஓக்கிட்டையும், இன்னொரு ஃபார்மை நம்மளும் வச்சுக்கணும். இதுதான் விதிமுறை, இதுதான் ரூல்ஸ். இப்போ தொடர்ந்து இது பிஎல்ஓ மூலமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 6.5 கோடி வாக்காளர்கள் நினைக்கிறேன். 6,41,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழகத்தில் இருக்காங்க. இதில் முழுவதுமே எல்லாருமே ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டால் எல்லாருமே ஓட்டு போடுறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ 70%, 65%, 72% இந்த மாதிரி தான் வாக்குகள் பதிவாகுமே தவிர 100% தமிழகத்தோட அரசியல் வரலாற்றில் தேர்தல் காலத்தில் வாக்குகள் விழுறதே கிடையாது. நிறைய பேர் வாக்கு செலுத்துறதை புறக்கணிக்கிறத நம்மளால் தெளிவாக ஓப்பனாகவே பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த விடுமுறையை பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடேவாகவே, ஒரு அரசு விடுமுறையாகவே எடுத்து அந்த நாளை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க தவிர ஓட்டு போட நிறைய மக்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே முன் வந்தாலும் நோட்டாங்கிற ஒரு பதிவில் போய் நல்ல ஓட்டை போட்டுறாங்களே தவிர ஒரு கட்சி சார்ந்த நிலைப்பாடில் நிறைய மக்கள் ஓட்டை புறக்கணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எஸ்ஆருங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஓட்டு 100% விழுக்காடு ஓட்டுகள் விழமாட்டிக்குது. இதை தொடர்ந்து இந்த எஸ்ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேர் நீக்கப்படுவாங்க, இதில் இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இதில் இடமாறி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இறந்தவரோட பெயர் நீக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் 2 ஓட்டு வச்சுருப்பாங்க. அதாவது பிறந்த ஊரில் ஒரு ஓட்டு இருக்கும், வருமானத்துக்காக ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க, அங்கே ஒரு ஓட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் சரி பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர்கள், இந்த மாதிரியான நிலைகள் சரி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முகவரியில் இல்லைன்னு சொல்லி நிறைய பேரோட பேர்கள் நீக்கப்பட்டதை நம்மளால் கேள்விப்பட்டிருக்கோம். இதை தொடர்ந்து எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, மொத்தம் நம்ம தமிழகத்தில் எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை ஓட்டில் எத்தனை முழுவதுமாக அவங்க டேட்டா எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு ஓட்டு வந்திருக்கு, எத்தனை பேருக்கு ஓட்டு வரலை, மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கிற டீட்டெயிலை நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பீகார் நம்ம எடுத்துக்குவோம். எஸ்ஆருங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பின்னடைவையும் கொடுத்தது பீகார் மக்களுக்கு தான். கிட்டத்தட்ட பீகாரில் 7,89,00,000 வாக்காளர்கள் பீகாரில் இருந்திருக்காங்க. இந்த எஸ்ஆருங்கிற இந்த சிறப்பு சீர்திருத்தம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பீகாரில் மட்டும் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு 7.89 கோடி வாக்குகள் இருந்த இடத்துல 7.24 கோடி வாக்குகள் மட்டும்தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன நம்ம பார்க்கும் பொழுது அவங்க இடம்பெயர்ந்திருக்காங்க, அதில் இறந்தவங்க இருக்காங்க, 2 ஓட்டு வச்சுருக்காங்க, போலி வாக்குகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த தேர்தல் ஆணையம் அவங்க பொதுமக்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இப்போ இந்த ரூல்ஸை ரொம்ப வேகமாக அமல்படுத்திட்டாங்க. நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் இப்போ தேதி 20ன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்குள்ள 6.5 கோடி வாக்காளர்கள்ட்டையும் இவங்க போய் சந்திச்சாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பிஎல்ஓ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சிறப்பு சீர்திருத்தத்துக்காக வேலை நியமனம் செய்யப்பட்ட நிறைய நபர்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் ஒரு பக்கத்து இல்லாமல் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செவிலியர்கள் இருந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. பிற கட்சி நபர்களே, டிஎம்கேல உள்ள நபர்களும் பிஎல்ஓ வேலை பார்த்தாங்க, என்டிகே உள்ளவங்களாம் பிஎல்ஓ வேலை பார்த்தாங்க, டிவிகே உள்ளவங்களாம் பிஎல்ஓக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஓ நியமிக்கப்பட்டவர்களுக்கு தெளிவான ஆலோசனையும் அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கனால உடனடியாக அதில் என்ன இருக்கும், இப்போ நார்மலாக ஒரு டைம் டியூரேஷன், ஒரு அதிகமான டியூரேஷன் கொடுத்துட்டு கம்மியான வேலை கொடுத்தோம்னா அந்த வேலையில் நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும், தெளிவு இருக்கும். ஆனால் இந்த பிஎல்ஓக்கு கொடுக்கப்பட்ட வேலை எஸ்ஆர் மூலமாக வந்த வேலை எப்படி பார்த்தீங்கன்னா
குறைவான நேரம், அதிக வேலை. கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்களை 40 நாள்ல எப்படி டேட்டா எடுக்க முடியும்? அப்ப எடுக்கப்பட்ட டேட்டா எந்த அளவுக்கு தெளிவா இருக்கும்? எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அதுல எத்தனை பேர் இறந்தவங்க நேம் நீக்கப்பட்டிருக்கும்? எத்தனை பேரோட இடம்பெயர்ந்தவங்க நேர் நீக்கப்பட்டிருக்கும்? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களிடத்துல எழுவது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நிறையா கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, டிவிகே கட்சி, டிஎம்கே கட்சி, எல்லா கட்சியும் சொன்ன ஒரே விஷயம், இந்த எஸ்ஏஆர் அமல்படுத்திட்டு வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் வேலையை ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் ஆணித்தரமாக சொன்னாங்க. சீமானவர்கள் அடிச்சடிச்சு சொன்னார், கண்டிப்பாக 1 கோடி வாக்காளர் நீக்கப்படுவாங்க. இதில் நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சி ரொம்ப பாதிக்கப்படும், டிஎம்கே கட்சி பாதிக்கப்படும் சொல்லி நிறைய கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரக்கூடிய, தேர்தலில் சந்திக்கக்கூடிய, போட்டியிடக்கூடிய மக்களால் அறிந்த எல்லா கட்சியும் சொல்லப்பட்ட விஷயம், எஸ்ஏஆர் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் அவங்க சொன்ன மாதிரியே தமிழகத்தில் அந்த செயல் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட எஸ்சிஆருக்கு அதாவது வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் பணி நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஓட்டோட எண்ணிக்கை 6.41 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவில் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க கேட்டால் எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 6.41 கோடி வாக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு 72லேருந்து 75% மட்டும்தான் வாக்குகள் பதிவு நடக்குது. மித்தவங்க எல்லாருமே வாக்கை புறக்கணிச்சிடுறாங்க. இதில் எஸ்சிஆருக்கு அப்புறம் எவ்வளோ ஓட்டுகள் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் தகவல் வந்திருக்குன்னா 5.43 கோடி. 6.41 கோடி வாக்குகள் இருந்த தமிழகத்தில் எஸ்சிஆர் பணி நடந்ததுக்கு அப்புறம் வந்த தகவல் 5.43 கோடி தான் வாக்குகள் இருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 97.38 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் நீக்கங்க. 1 கோடி வாக்குகள் இல்லை, இதில் இறந்தவங்க எத்தனை பேர், இடம்பெயர்ந்தவங்க எத்தனை பேர், முகவரியில் இல்லாதவங்க எத்தனை பேர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு வச்சுருக்கவங்க, இதில் வந்து போலி வாக்குகள் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரியான இன்னும் அதை பற்றின தகவல் வரும். கிட்டத்தட்ட 97.38 லட்சம் வாக்குகள்ங்க, 1 கோடி வாக்குகள் வந்து நீக்கமாயிருக்குங்க. இந்த செய்தி கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால தான் உடனே இந்த வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது. உடனடியாக இதை நீங்கள் உங்களோட வாக்கு இருக்கா, உங்களுக்கான ஓட்டு இருக்காங்கிறத தயவு செய்து உடனே இன்றைக்கே தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நானும் செக் பண்ணேன், எனக்கு ஓட்டு இருக்குது, நான் செக் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் செக் பண்ணேன், ஓட்டு இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக உங்களோட எப்படி செக் பண்ணலாம்னா, முதல்ல அந்த லிங்க் ஓப்பன் பண்ணோடனே மொத்தம் 3 ஸ்க்ரீன் ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓடிடி நம்பரும், உங்களோட எந்த ஸ்டேட்டு, லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓடிடி நம்பரை வச்சு நீங்கள் கேப்ஸா என்ட்ரு பண்ணி உங்களோட ஃபார்ம் இருக்கா, உங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்களா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் ஓடிபி மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 3வது வரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான உங்களோட அடிப்படை தகவல்கள், உங்களோட டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அப்பா பேர் அம்மா பேர், இந்த தகவலை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை உடனடியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மக்களே, இது நீங்கள் தயவு செஞ்சு போய் உடனே செக் பண்ணுங்கள். உடனே நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா அங்கே உள்ள பிஎல்ல உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அங்கே உள்ள கட்சி நபர்கள் யாரையாவது ஒரு ஆளாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனடியாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஏன்னா எஸ்ஏஆரில் வந்து எல்லா கட்சியும் உதவ ரெடியாக இருக்காங்க. டிஎம்கேவும் சரி, என்டிகேவும் சரி, டிவிகேவும் சரி, பொதுமக்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எஸ்ஏஆர் ஃபார்மை நான் கொடுத்துட்டேன், எனக்கு ஓட்டு இல்லைன்னா இமிடியேட்டாக இன்னொரு காப்பி உங்கள் கையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த காப்பி வச்சுட்டு உடனே பிஎல்ஓ போய் சந்திச்சுட்டு எனக்கான நான் கொடுத்த ஃபார்ம் என்னாச்சு, அதை பதிவு பண்ணிங்களா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட பேர் லிஸ்ட்டில் வரேன்னு சொல்லி இமிடியேட்டாக அவங்கள போய் பாருங்கள். ஒரு கட்சியோட டிஎம் அங்கே கண்டிப்பாக உங்கள் ஊரில் டிஎம்கே நபர் இருப்பாங்க, என்டிகே நபர் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ டிவிகே வந்து நிறைய இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி உங்களோட கோரிக்கை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கான ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே கட்சி மூலமாக தான் நான் வாங்கினேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவுறுத்தல் படி தான் அந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணேன். அந்த ஃபார்மை இன்னொரு காப்பி நான் கையில் வாங்கினது எல்லாமே என்டிகே அவங்க அறிவுறுத்தல் படி தான் இந்த விஷயம் நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக டிஎம்கேவோட எங்கள் உள்ள பிரமுகர் வந்து உதவி பண்ணார். நீங்கள் உங்களோட இந்த லிங்க் மூலமாக உங்களோட டேட்டாவை செக் பண்ணுங்கள். அந்த டேட்டாவில் உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு வந்துச்சுன்னா உடனடியாக பக்கத்தில் உள்ள எந்த கட்சி நபராக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான பொறுப்பாளரை போய் சந்தித்து இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்போ அவருக்கு அந்த விஷயம் தெரியட்டும். அதே மாதிரி உங்கள் சொந்தத்தில் உள்ளவங்க, உங்கள் உறவுக்காரங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கட்டும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லைங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம்ங்கிற தகவல் வந்திருக்கு. இது செய்தி வந்து வந்துருச்சு, நேற்று நைட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க இப்போ
இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. இதை எப்படி டிஎம்கே எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஆளுங்கட்சி டிஎம்கே எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஏடிஎம்கே எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்டிகே டிவிக்கு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எத்தனை பேருக்கு வாக்குகள் இல்லை, இதில் இறந்தவங்க எத்தனை பேர், இடமாறி போனவங்க எத்தனை பேர், முகவரி இல்லாதவங்க, போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள் எத்தனை பேருங்கிற டேட்டா இனிமேல் வரும். அதையும் நம்ம இந்த வீடியோவில் போடலாம். ஸோ இந்த எஸ்ஏங்கிறது மிகப்பெரிய ஒரு தேர்தலில் மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேத்துக்கு வாக்குகள் இல்லாமல் போகுது. இனிமேல் தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இனிமேல் தான் மக்கள் வந்துட்டு போராட ஆரம்பிப்பாங்க. இனிமேல் தான் மக்கள் பிஎல்ஓ மேலே அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போகுது. பிஎல்ஓ தப்பு சொல்லி அவங்கள தப்பு சொல்ல முடியாதுங்க ஓப்பனாக. ஏன்னா நானே கண்கூட பார்த்தேன். சரியான எந்த ஒரு பயிற்சிகள், தெளிவான ஒரு பயிற்சிகள் இல்லாமல் உடனடியாக அவங்களுக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதில் வந்து நிறைய பேர் 2 வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட அலுவலக வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் அலுவலக வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க, எஸ்ஏஆருக்கான வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் பொதுமக்கள் நிறைய பேர் தான் வாலண்டியர் போய் ஹெல்ப் பண்ணாங்க. கட்சியோட முக்கியமான நபர்கள், பிற கட்சி நபர்கள் எல்லாருமே போய் ஹெல்ப் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு மிக தீவிரமாக மிக வேகமாக செயல்படுத்தப்பட்டது எஸ்ஐஆர். இந்த தமிழகத்தில் அப்ளை பண்ணி வாக்காளர்கள் சிறப்பு சீர்திருத்தத்துக்கான வேலை நடந்து அதுக்கான பட்டியலில் எத்தனை பேர் நீக்கங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கிட்ட 97.38 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. 2026 தேர்தல் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு இடையில் போட்டிகள் சரி, ஒரு கட்சிக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் டஃப்பாக இருக்குமான்னு பார்த்தா வாக்குகளுக்கும் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கும் போல இருக்குது. இப்போ உள்ள இந்த அரசியல் நகர்வு வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் சேர்ந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை விதிமுறைகளை தாண்டி இப்போ என்ன நடக்குதுன்னா, கட்சிகள் முடிவு பண்ணுது எனக்கு எந்த வாக்கு வரணும், எந்த வாக்கு வரக்கூடாது, எனக்கு இருக்கிற வாக்கு எனக்கு வரட்டும், எனக்கு இல்லாத வாக்கு அந்த நபருக்கு அந்த வாக்கே இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை உள்ளே திணிக்கிறாங்களோன்னு தோணுது. ஒரு அடிப்படை மாற்றம் அந்த இடத்துல ஏற்படுத்த தோணுது. இதுக்கு பேர் சர்வாதிகாரம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனோட அடிப்படை கடைசி ஜனநாயக உரிமை ஓட்டு தான். அந்த ஓட்டு வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவன் சார்ந்த மட்டும் இல்லாமல் அவன் சமூகம் சார்ந்து, அவன் ஊர் சார்ந்து, அவன் குடும்பம் சார்ந்து, அவன் நாடு சார்ந்து, இயற்கை வளம் சார்ந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல். அந்த அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல பொதுமக்கள் தான் இருக்கணும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அரசு வந்து தீர்மானிக்குது. எனக்கு யார் ஓட்டு போடணும், எனக்கு யார் ஓட்டு போடக்கூடாது, இவனுக்கு ஓட்டு இருக்கணுமா, அவனுக்கு ஓட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஜனநாயகம், இந்தியாவோட ஜனநாயகம் முடிவு பண்ணாமல் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சிகள் முடிவு பண்ணுற இடத்துக்கு இந்தியாவும் சரி, தமிழ்நாடும் சரி, பிற மாநிலங்களும் சரி வந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு மக்களோட அன்றாட வாழ்க்கையில் அரசியல் அவங்களுக்கான அதிகாரத்தில் எந்த அளவுக்கு பின்னடைவு தரப்போகுதுன்னு தெரியல. இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட். 1 கோடி வாக்குகள் நீக்கம் அன்எக்ஸ்பெக்டடாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. 6.41 கோடி இருந்த வாக்கு இப்போ 5.43 கோடிக்கு மாறி இருக்குது. 1 கோடி வாக்குகள் 97.38 லட்சம் நெருக்கி 1 கோடின்னு வச்சுக்கோங்க. 1 கோடி வாக்குகள் நீக்கமாயிருக்கு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல். உடனடியாக அந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை போய் பாருங்கள். அதில் உங்களோட தகவலை பதிவிட்டு உங்களுக்கு எஸ்ஏஆர் மூலமாக உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லைங்கிறத தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓட்டு இல்லைன்னா இம்மிடியேட்டாக பக்கத்தில் உள்ள எந்த கட்சி முகவர் இருந்தாலும் சரி, அவர் உடனே சந்தித்து அதை முறையிடுங்க. இன்னொன்று பிஎல்ஓ போய் மீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்க்கலாம் கைஸ். இந்த எஸ்ஏஆர் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தமிழகத்தில் கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். மீண்டும் இது போன்ற அரசியலோட நல்ல தகவலோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு ஹைப்புங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அது மூலமாக நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க. இதை நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுத்து நம்ம சேனலோட முன்னேற்றத்துக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.